7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். மத்திய அரசின் இந்த நிதியாண்டிற்கான பொது பட்ஜெட் இன்னும் சற்று நேரத்தில் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. அதை குறித்து நாம் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். தற்போது இந்த பட்ஜெட்டின் எதிர்பார்ப்பை பொறுத்தவரையில் பங்குச்சந்தையில் இதன் எதிரொலி என்னவாக இருக்கிறது என்பதை பார்க்கலாம். அதேபோல் சமூக வலைதளங்களிலும் இந்த பட்ஜெட் குறித்த பலரது கருத்து என்னவாக இருக்கிறது, அவர்கள் தேவை என்னவாக இருக்கிறது என்பதை சமூக வலைதளத்திலும் தொடர்ந்து பகிர்ந்து கொண்டே வருகிறார்கள். பங்குச்சந்தை பொறுத்தவரையிலும் அதன் நிலவரத்தை பார்க்கலாம். இப்பொழுது அதனை வழங்குகிறார் மிருணாளினி. வசந்த், இன்னைக்கு பங்குச்சந்தையில் நம்ம பட்ஜெட் தாக்கல் செய்ய போகிறோம். அந்த நிலையில் எவ்வளோ புள்ளிகள் இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று சுமார் 473 புள்ளிகளோட பெரும் ஏற்றத்தை சந்தித்து பங்குச்சந்தை நிறைவடைஞ்சிச்சு. அதை அடைந்து இன்னைக்கு காலையில் கிட்டத்தட்ட இப்போ 200 250 அந்த மாதிரி வேரி ஆகிட்டே இருக்குது. இப்போ 198.03 இருக்குது பங்குச்சந்தையோட நிலவரம். அதே மாதிரி கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா எத்தனை கம்பெனிஸ் அட்வான்ஸில் இருக்குன்னா கிட்டத்தட்ட 1815 கம்பெனிகள் ஒரு முன்னேற்றத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி எவ்வளோ ஏற்றத்தாழ்வை சந்திச்சிருக்கு அப்படின்னா 1079 கம்பெனிஸ். ஸோ இதுக்கப்புறம் நிஃப்டியோடைய இதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 42 அதாவது வர்த்தகதாரர்கள் அட்வான்ஸ் நிலையில் போயிட்டு இருக்காங்க. அதே மாதிரி 8 வர்த்தகதாரர்கள் டிக்ளைன் ஆகிட்டு இருக்காங்க. நீங்கள் பார்க்குற மாதிரி புள்ளி கிட்டத்தட்ட 56.80 இருக்குது. ஸோ இதை அடுத்து சமூக வலைதளத்தில் என்ன மாதிரி போட்டிருக்காங்க அப்படின்னா ஹேவிங் பாசிட்டிவ் ஹோப்ஸ் ஃப்ரம் யூனியன் பட்ஜெட் 2015 லெட் ஸ்டார்ட் டுகெதர் டு பில்ட் இந்தியா. அதாவது நம்ம நாடை அடுத்த நிலைக்கு நம்ம கொண்டு போகலாம், எல்லாரும் ஒரு சாதகமான மனநிலையில எதிர்பார்ப்போடு இருக்காங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஒரு பதிவு செஞ்சிருக்காரு. இதை அடுத்து இளைஞர்களுக்கு இந்த பட்ஜெட் என்ன மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா யூத்ஸ் ஆர் வெயிட்டிங் ஃபார் மோர் ஜாப்ஸ் இன் ஆல் செக்டர்ஸ். தே நீட் யூனியன் பட்ஜெட் 2015 ஃபார் அ கிரேட் ஃபியூச்சர். ஸோ அவங்களுடைய எதிர்காலத்துக்கு நிறைய வேலை வாய்ப்புகளை இந்த பட்ஜெட் அமைத்து தரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு இருக்காங்க. இதை அடுத்து இன்கம் டேக்ஸ் அதாவது வருமான வரியில் விலக்கு வரம்பு அதிகப்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னா நடுத்தர வர்க்க மக்களுக்கு அது எவ்வளோ ஒரு பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ இதை அடுத்து நம்ம பார்க்குறது வாண்ட் ப்ரொமோஷன் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ் தெரப்பீஸ் அண்ட் மெடிசன் ஃபார் பெனிஃபிஷியல் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு ஒரு நல்ல ஒரு இந்த பட்ஜெட்டில் அவங்களுக்கான மருந்து மாத்திரைகள் இதனுடைய விலையில் கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள் இருந்தால் அது உங்களுக்கு நல்ல விதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதை எடுத்து நம்ம பார்க்குறது இந்தியா இஸ் ஆல் செட் டு ஸ்கேல் கிரேட்டர் ஹைட்ஸ் வித் அஷர் நியூ டான். அதாவது ஒரு புதிய டானாக இருக்கும், அதாவது புதிய இதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இதை எடுத்து திஸ் இஸ் யூனியன் பட்ஜெட் இன் ஸ்பைட் ஆஃப் பீயிங் சாட்டர்டே ஷேர் மார்க்கெட்டில் இன்றைக்கி ஓப்பனாக இருக்குது. ஸோ இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது ஷேர் மார்க்கெட்டில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பாசிட்டிவான கமெண்ட்ஸ் தான் போட்டுட்ருக்காங்க வசந்த். பங்குச்சந்தை நிலவரங்களையும் சமூக வலைதள கருத்துக்களையும் பகிர்ந்தமைக்கு நன்றி மிருணாளினி. விவாதத்தை தொடரலாம். திரு கோவிந்தராஜன், அதாவது பங்குச்சந்தையை பொறுத்தவரையில் இதன் எதிரொலி எவ்வாறு இருக்கும் என்று தாக்கல் செய்யப்படுகிறது? இன்று விடுமுறை தான் பங்குச்சந்தை பொறுத்தவரையிலும், இன்னும் பட்ஜெட் என்கிற காரணத்தால் இன்று மார்க்கெட் ஓப்பன் இருக்குன்னு சொல்லலாம். இதோட எதிரொலி எப்படி இருக்க போகுது? எப்போவுமே பட்ஜெட் ப்ரெசென்ட் பண்ணும்போது பங்குச்சந்தையில் அவங்க ஒரு போர்ஷன் கேட்ட உடனே அதுலேருந்து ரியாக்ஷன் ஆரம்பிச்சிருவாங்க. அது ஏறும் இறங்கும். அது அந்த பட்ஜெட் அன்னைக்கு சொல்கிறது கஷ்டம். பட்ஜெட் முடியும் போது மத்தியானம் 3 மணி வேலைக்கு தான் அதோடைய சரியான எதிரொலிப்பு தெரியும். ஆனாலும் சில நல்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேசிக் எக்ஸம்ஷன் நல்லா இன்க்ரீஸ் பண்ணுறது, அப்புறம் சில நல்ல பொருளாதார கொள்கைகள்லாம் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னாக்க டகாலில் ஏற ஆரம்பிச்சிடும். முன்னால் சில வாட்டி பார்த்துருக்கோம், 100 கணக்கில் 1000 கணக்கில் கூட நல்லா ஏறும். இன்றைக்கும் அதே மாதிரி என்னுடைய எதிர்பார்ப்பில் மினிமம் ஒரு 1000 பாயிண்ட்ஸ் ஏறும் அப்படின்னு. அது நிலையாக இருக்கும் என்று சொல்ல முடியுமா? கண்டிப்பாக. இப்போ அந்த அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எல்லாம் ஏன்னா எப்போவுமே இதெல்லாம் எதிர்பார்ப்பு தான். இப்போ பண்ண அனௌன்ஸ்மெண்ட்ஸை நல்லபடியாக கவர்மெண்ட் ஏற்று நடத்தும் அப்படிங்கிறது. இதுக்கு முன்னால் அவங்க ப்ரெசென்ட் பண்ண பட்ஜெட் இன்ட்ரிம் பட்ஜெட் தான் பண்ணியிருந்தாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு டைம் ப்ராப்பர் பட்ஜெட் முழு பட்ஜெட்டை பண்ண போகிறாங்க. இதுதான் அவருக்கும் நரேந்திர மோடிக்கும் ஃபினான்ஸ் மினிஸ்டருக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கட்டம் நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சியில். ஸோ இப்போது இவங்க பண்ணுற அனௌன்ஸ்மெண்ட்டு இதை வச்சு தான் இன்னும் நிறைய திங்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக நல்லா பண்ணுவாங்க. டெஃபினட்டாக மார்க்கெட்டும் ஏறும் தான் நினைக்கிறேன். பங்குச்சந்தை உயர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறீர்கள். தொடர்ந்து நமது செய்தியாளர்கள் முக்கிய நகரங்களில் இருந்து பொதுமக்களது எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கிறது என்பதை பற்றியும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். தற்போது நமது செய்தியாளர் செந்தில் சென்னையில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் செந்தில், இந்த தாக்கல் செய்யப்படும் பட்ஜெட்டை பொறுத்தவரையில் என்ன எதிர்பார்ப்பு இருக்கிறது? வணக்கம். அதாவது கண்டிப்பாக குறிப்பாக இந்தியாவில் உற்பத்தி துறை என்பதில் ஆட்டோமொபைல் துறைக்கு ஒரு தனி இடம் உண்டு. ஏனெனில் அதிகமாக வாகனங்கள் புழங்கக்கூடிய ஒரு தேசமாக இந்தியா இருந்து கொண்டிருக்கிறது. எனவே சில நேரங்களில்
அதாவது பட்ஜெட்டிலும் பொழுது இந்த உற்பத்தி வரி போன்றவற்றில் வந்து மாற்றங்கள் ஏற்படும் பொழுது இந்த ஆட்டோமொபைல் துறையில் பல ஏற்ற இறக்கங்கள் வந்து தொடர்ந்து கொண்டே தான் இருக்கின்றது. இது வந்து சாமானிய மக்களும் சரி, அது போன்ற ஆட்டோமொபைல் துறையில் உள்ளவர்களும் சரி மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாகவும் இருக்கிறது. தற்போது நம்முடைய சிஐடி நகர் அருகில் உள்ள தனியார் கார் ஷோரூமில் ஜெனரல் மேனேஜர் மிஸ்டர் ரமேஷ் சோலையா அவர் நம்மிடம் இருக்கிறார். அவர் அந்த தற்போது வரக்கூடிய அந்த பட்ஜெட்டில் என்னென்ன எதிர்பார்ப்புகளை வைத்திருக்கிறார் என்பதை பார்க்கலாம். சார் வணக்கம் சார். இப்போ வந்து பட்ஜெட் வந்து நான் சில நேரத்தில் தாக்கல் பண்ண போறாங்க. இப்போ உங்களுடைய ஆட்டோமொபைல் துறை சார்பாக பட்ஜெட்ல என்னென்ன அம்சங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க இப்போ ஆல்ரெடி கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் தட் டீசல் அண்ட் பெட்ரோல் விலையினால நிறைய வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு புது வண்டி விற்பனைக்கு வந்து அதிகமாக இருக்கு. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சேவை வரி, உற்பத்தி வரி இதுலலாம் கொஞ்சம் எதுவும் டேக்ஸ் ரிடக்ஷன் பண்ணாங்கன்னா இன்னும் வந்து மக்களிடையே வந்து இந்த ஆட்டோமொபைல் துறை வந்து ஒரு நல்ல ஹியூஜ் ஹைக் இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த 5 ஆண்டுகளில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க ஆட்டோமொபைல் துறை வளர்ச்சியோட 25% ஆட்டோமொபைல் துறை வளர்ச்சி அடையும்னு நாங்கள் நம்பிட்டு இருக்கோம். இது மற்ற எந்த துறையோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த 25% வளர்ச்சி வந்து வேறு எந்த துறையிலுமே சாத்தியப்படுறதுக்கு இல்லை, எக்ஸப்ட் தட் ஆட்டோமொபைல் அண்ட் இன்சூரன்ஸ் துறையை தவிர அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். சார், இப்போ வந்து இந்த ஆட்டோமொபைல் துறையில் வந்து தற்போது நிலை எப்படி இருக்கு, என்ன வந்து பண்ணால் வந்துட்டு இப்போ அந்த துறையில் வந்து உடனடியான ஒரு சில வளர்ச்சிகள் நம்ம பார்க்க முடியும்? உலக அளவில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து ஆட்டோமொபைல் துறை வந்து அபரிதமான வளர்ச்சியில் இருக்கு. இந்த அபரிதமான வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் மென்மேலும் அதிகரிக்கும் தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். பிகாஸ் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணுறப்போ இந்த வருஷம் வந்து 20% சேல் வந்து ஹியூஜாக இருக்கு. இன்னும் இந்த வருஷத்தோட நெக்ஸ்ட் இயர் நீங்கள் கம்பேர் பண்ணி இன்னும் 40 to 45% வந்து அதிகமாக சான்சஸ் இருக்கு பிகாஸ் ஆஃப் தட் பெட்ரோல் அண்ட் டீசல் ஆல் த திங்ஸ். சமீப காலமா வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த கச்சா எண்ணெய்களோட விலை வந்து ரொம்ப சரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அது வந்து நம்மளுடைய ஆட்டோமொபைலோட விலைகள்ல வந்து ஏதோ வந்து தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இல்ல, இந்த கச்சா எண்ணெய் விலை சரிவுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது மேஜர் சாதகம் வந்து இந்த டிரான்ஸ்போர்ட், அதாவது வாகன உற்பத்தி, வாகன பெருக்கம், வாகன ஓட்டுநர்கள் மத்தியில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்த வருஷம் வண்டி எடுக்கிறேன்னு முடிவு பண்ணியிருக்கேன் வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த வருஷமே வண்டி எடுத்துறேன், எனக்கு ஏன்னா நான் அந்த டீசல் அடுத்து ஹைக் ஆகிறதுக்குள்ள நான் ஒரு வருஷம் வண்டி ஓட்டிடுவேன், அந்த ஒரு மென்டாலிட்டி வந்து எனக்கு பரவாயில்ல மக்கள் மத்தியில் இருக்கு. பிகாஸ் ஒரு நாளைக்கு வந்து எங்கள் ஷோரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் 100 to 150 கஸ்டமர் வராங்க. ஸோ அவங்கள்ட்ட நம்ம பேசி பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா தே கேன் டெல் ஈஸிலி மேக்ஸிமம் கஸ்டமரோட மென்டாலிட்டி வந்து இந்த டீசல் குறைஞ்சதான் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. இப்போ வந்து அந்த ஆட்டோமொபைல் துறையில் வந்து விலை குறையும் பொழுது மக்களுடைய வாங்கும் திறன் அதிகரிக்கும் அப்படின்றத நம்புறீங்களா? ஆமாம், கண்டிப்பாக வாங்கும் திறன் அதிகரிக்கும். இப்போ இந்த வாங்கும் திறன் அதிகரித்து தான் பார்த்தீங்கன்னா எல்லா பேங்க்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெடியூஷன் தட் ரேட்ஸ் அப்படின்றப்போ நம்ம வந்து இதை கரெக்டான முறையில் மக்களுக்கு எடுத்து சென்றோம்னு வச்சுங்களேன், டெஃபினட்டா ஆட்டோமொபைல் துறை மாதிரி ஒரு வளர்ச்சி இருக்கிற டிபார்ட்மெண்ட் எதுவுமே இருக்காது. இப்போ உற்பத்தி வரி வந்து குறைஞ்சிச்சு அப்படின்னா அது வந்து நம்முடைய ஆட்டோமொபைல் துறையில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? உற்பத்தி வரி குறைஞ்சிச்சுன்னா உங்களுக்கு வாகன விலைகள் வந்து ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த விலை குறைஞ்சிச்சுன்னா நம்ம அந்த விலை குறைவை வந்து பயன்படுத்தி நம்ம கஸ்டமருக்கு வந்து சாதமாக கொடுத்துடலாம். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொதுமக்கள் மத்தியில் ஒரு நல்ல விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தி அவங்களோட வாங்கும் திறனை அதிகரிக்கும் என்பது என்னோட கருத்து. ரொம்ப நன்றி சார். அதாவது வசந்த் பார்த்தீங்க அப்படின்னா அந்த குறையும் பட்சத்தில் வந்து கண்டிப்பாக மக்களுடைய வாங்கும் திறன் அதிகரிக்கும். அதைத் தொடர்ந்து ஆட்டோமொபைல் பொருட்களின் விலை குறையும் என்பதால் தொடர்ந்து மக்கள் அதிக அளவில் வந்து ஆட்டோமொபைல் பொருட்களை வாங்குவார்கள் என்பதும், அதன் மூலம் அந்த ஆட்டோமொபைல் உற்பத்தியாளர்களும் அவை சார்ந்து வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்களும் அவருடைய தனிநபர் வருமானம் அதிகரிக்கும் என்பதும் இது ஒரு சங்கிலி தொடர் போல இந்த வளர்ச்சியானது இருக்கும் என்று இங்குள்ள கருதுகின்றனர் வசந்த். கார்களின் விற்பனை அதிகரிக்கக்கூடும், அதிகரிப்பதற்கு ஒரு சாதகமான சூழல் இருக்கிறது என்கிற தகவலையும் பகிர்ந்தமைக்கு நன்றி செந்தில். தற்போது நமது செய்தியாளர் ஸ்டான்லி டெல்லியில் இருக்கிறார், அவரோடு பேசலாம். வணக்கம் ஸ்டான்லி. நாட்டின் தலைநகர் டெல்லியை பொறுத்தவரையில் இந்த பட்ஜெட் குறித்த எதிர்பார்ப்புகள் என்னென்னவாக இருக்கின்றன? வசந்த் வணக்கம். இப்போ இந்த நாட்டின் பட்ஜெட் இந்த பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்து தாக்கல் செய்ய இருக்கிற இந்த முதல் முழு பட்ஜெட் ஆனது பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. டெல்லியை பொறுத்த வரைக்கும் இது வந்து நாட்டின் தலைநகராக இருப்பதனால் இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் இதன் பெரும் தாக்கம் இங்குதான் உணரப்படும் என்று கூறலாம். மேலும் இது வந்து ஒரு பொது பட்ஜெட், அதாவது நாட்டின் எல்லா பகுதிகளுக்கும் இது பொதுவாக இருப்பதனால் இதில் உள்ள ஒவ்வொரு பொருளாதார கொள்கைகள், நிதி சீர்திருத்தங்கள், மானியங்கள் போன்ற பல விஷயங்கள் வந்து நாடு முழுவதும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போன்று டெல்லியிலும் எதிர்பார்க்கப்படுகிறது. முக்கியமாக இன்ஃப்ளேஷன், அதாவது விலைவாசி ஏற்றம் குறைக்கப்படுமா, இது மட்டும் இல்லாமல் வேறு இந்த வரி விலக்குக்கான வரம்பு வந்து உயர்த்தப்படுமா, இது போன்ற பல எதிர்பார்ப்புகள் மக்கள் மத்தியில் கண்டிப்பாக இருந்து வருகிறது. மக்களுக்கு ஏற்ற ஒரு பட்ஜெட்டாக இது இருக்குமா என்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் மக்களிடம் இங்கே இருக்கிறது. வசந்த், டெல்லியில் இருந்து மக்களது எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கிறது என்கிற தகவலை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ஸ்டான்லி. விவாதத்தை தொடரலாம். திரு பாலகிருஷ்ணன்,
தற்போது ஆட்சியில் இருக்கக்கூடிய இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி இவர்களது புதுசாக திட்டங்கள், அதாவது ஸ்வச் பாரதாக இருக்கட்டும், மேக் இன் இந்தியா திட்டங்களாக இருக்கட்டும், அதை சம்பந்தப்படுத்தி அதனை மையப்படுத்தி இப்பொழுது இன்று தாக்கல் செய்யப்படுகிற பட்ஜெட்டில் எது போன்ற அறிவிப்புகள் அதற்கு சாதகப்படுத்தும்படியாக வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கலாம்? இண்டஸ்ட்ரியல் செக்டரை பொறுத்தவரை இந்த பட்ஜெட்டில் நேற்று எக்கனாமிக் சர்வேயில் பார்த்துருப்பீங்க, நிறையா ஸ்டால்டு ப்ராஜெக்ட்ஸ்னு இருக்குது. 8.8 லட்சம் கோடி ஸ்டால் பண்ணியிருக்கு ப்ராஜெக்ட் பிகாஸ் ஆஃப் அன்ஃபேவரபிள் மார்க்கெட் கண்டிஷன்ஸ். மார்க்கெட் நிலவரம் சரியாக இல்லாதனால ப்ரைவேட்லேயும் சரி கவர்மெண்ட்லேயும் சரி நிறையா ப்ராஜெக்ட்ஸை நிறுத்தி வச்சுருக்காங்க. இந்த எக்கனாமிக் சர்வேவை பொறுத்தவரை நேற்றுக்கு நீங்கள் ஷேர் மார்க்கெட்டையும் பார்த்துருப்பீங்க. இந்த எக்கனாமிக் சர்வேக்கு அப்புறம் இட் ஹஸ் கிவன் ஏ பாசிட்டிவ் இம்பேக்ட். மார்க்கெட்டும் நல்லா ஏறி இருக்குது. ஸோ இந்த பாசிட்டிவ் இம்பேக்ட் இப்படியே தொடர்ந்ததுனால் நேச்சுரலி அந்த இண்டஸ்ட்ரியல் அவுட்புட் வில் இன்க்ரீஸ். அதோட இம்பேக்ட் வில் பி ஆன் தி சோஷியல் ஸ்டேட்டஸ் ஆல்சோ ஆஃப் தி பீப்புள். திரு அருண்குமார், தற்போதைய சூழல், தற்போதைய நிலைமை தொழில்துறையினருக்கு சாதகமாக இருக்கிறதா அல்லது அவர்களுக்கு கட்டுப்பாடுகள் அதிகமாக இருக்கிறதா? அவர்கள் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் தங்களுக்கு தளர்வுகள் தேவை என்று எதிர்பார்ப்பில் உள்ளனர்? அதுதான் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இப்போ அதனால் கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா ஸ்கில் டெவலப்மெண்ட்டுன்னு ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அதாவது ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் பண்ணணும். கண்ட்ரிக்கு என்ன தேவைன்னாக்கா நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்தால் என்ன பெனிஃபிட் நம்மளுக்குனாக்கா எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ஆகும். ஸோ அதுக்குன்னு ஒரு ஃபேவரபுளான கண்டிஷனை அவங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுத்துட்டோம்னா, அதாவது என்னென்னா கம்ப்ளைன்ஸ் இஷ்யூஸ். கவர்மெண்ட் இப்போ இந்த பட்ஜெட்டில் என்ன ஒரு பிக் பேங் ரிஃபார்ம்னு சொல்கிறாங்க. என்னன்னாக்கா சிங்கிளாக இருக்கிறவங்களுக்கே 5% டேக்ஸ் 10% 15% இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகாமல் வெர்டிக்கலாக. தொடர்ந்து பேசலாம். ஓகே. மத்திய நிதியமைச்சர் பட்ஜெட் தாக்கல் செய்வதற்காக நாடாளுமன்றம் வந்திருக்கிறார். அவர் இறங்கி செல்லும் காட்சியை நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் சிறிது நேரத்தில் பட்ஜெட்டானது தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. கையில் ஆவணங்கள் அடங்கிய பெட்டியுடன் பட்ஜெட் தாக்கல் செய்ய இருக்கிறார் மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி. விவாதத்தை தொடரலாம். தொடருங்க. ஸோ இப்போ இந்த கவர்மெண்டோட ஃபோக்கஸ் என்னவா இருக்குன்னா